தொண்டை பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 6 எழுத்துக்கள். இதுல இந்த தொண்டை பகுதியை 3 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. கீழ்த்தொண்டை, நடுத்தொண்டை, மேல் தொண்டை. இந்த கீழ்த்தொண்டையில இருந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 2. ஹம்சா ஹ, ஹம்சா ஹ. இந்த ஹம்சா ஹவை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா, ஒரு அதிர்வு கொடுக்கிற சவுண்டா உச்சரிக்கணும். அதிர்வா உச்சரிக்கணும். அடுத்ததா நடுத்தொண்டை. நடுத்தொண்டையில இருந்து எத்தனை லெட்டர்ஸ்? 2 லெட்டர்ஸ். ஐன் ஹ, ஐன் ஹ. இந்த ஹ உடைய சவுண்டு நம்ம எப்படி கொடுப்போம்னா, காற்றை வெளிப்படுத்தணும். ஒரு ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிடும்போது ஒரு சில்லுன்னு வர்றப்ப நம்ம ஹ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காத்தை வெளிப்படுத்துற மாதிரி சவுண்டு, காத்தை வெளிப்படுத்தணும். ஹ, ஐன். ஐன் நடுத்தொண்டையில இருந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் மேல் தொண்டை. மேல் தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 2. காயின் ஹா, காயின் ஹா. இந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எங்க இருந்து எடுப்போம்னா, நம்ம ஒரு கோல்டு த்ரோட் பெயின் அப்ப நம்ம ஒரு காசில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம காசில் பண்ணணும். அந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து நம்ம எடுக்கணும். அதுதான் மேல் தொண்டை. இப்ப ஹல்குனா என்ன? தொண்டை பகுதியிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 6 எழுத்துக்கள் இருக்கு. இந்த தொண்டை பகுதியை எத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறாங்க? 3 பார்ட்ஸா பிரிச்சு கீழ்த்தொண்டை, நடுத்தொண்டை, மேல் தொண்டை. கீழ்த்தொண்டையில இருந்து நம்மளுக்கு எத்தனை எழுத்துக்கள் வரும்? 2. ஹம்சா ஹ. இதை நம்ம அதிர்வா உச்சரிக்கணும். நடுத்தொண்டையில இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 2. ஐன் ஹ, ஐன் ஹ. இந்த ஹாவ் எப்படி வெளிப்படுத்தணும்? காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ஐன்ன்றது நடுத்தொண்டையிலிருந்து எடுக்கணும். அடுத்ததா மேல் தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் 2. காயின் ஹா, காயின் ஹா.